என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் வெற்றியே உன்னை வந்து சேரும் நல்ல நேரம் நெருங்கிவிட்டது. நீயோ ஒவ்வொன்றாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்து வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை சந்தித்ததுதான் இங்கு மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது. தடுமாறும் போது தடமும் மாறிக்கொள்கிறாய். உன் இலக்கை விட்டு வெளியே சென்று விடுகிறாய். ஆனால் நீ நினைவில் கொள்ள வேண்டியதை மட்டும் அந்த இடத்தில் மறந்து விடுகிறாய். எல்லாம் சில காலம்தான், எதுவுமே நிலையில்லை, இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்பதில் நீ உறுதியாகவும் என் மீது பாரத்தை போட்டு நீ தீர்க்கமாகவும் நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன்னை விட்டு போன சொந்தம், உன்னை விட்டு போன பெண்ணானவள் திரும்பி வரத்தான் போகிறாள். உனக்கான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. நீ விரும்பியதையும் நீ என்னிடம் கேட்டதையும் கொடுப்பதற்குத்தான் இந்த சாயப்பனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். காலம் காட்டி கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமுடியை அங்கு கலட்டுவதே இல்லை. நான் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் நல்லவர்தான் என்று நாம் நிரூபித்து கொண்டே இருக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியாமல் கூட அப்படி நிரூபித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் உள்ளும் புறமும் வேறொன்றை வைத்து கொண்டு என்ன சொன்னாலும் செய்தாலும் அதை அப்படியே நாமும் நம்பி விடுகிறோம். காலம் மட்டும்தான் அதற்கு தீர்வாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் சில சமயத்தில் நாம் அவர்களை நல்லவர்கள் இல்லையோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் அவர் நம் மீது உண்மையான அன்பையும் அக்கறையும் மட்டும்தான் வைத்து கொண்டு இருக்கின்றார் என்பதையும் நமக்கு சுட்டி காட்ட வந்திருக்கின்றது. அப்படி ஒரு பெண்ணை நினைத்து நீ பெருமிதம் கொள்ளும் தருணத்தை அங்கு பெற்றுவிட்டாய். என் பிள்ளையே, இதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் அதிகரித்து கொண்டே போகும். நீ நினைத்ததை அடையப் போகிறாய் என்று நினைத்தால் மட்டும் தான் வாழ்க்கை உன்வசமாக வரும். அதை விட்டு வாழ்க்கையை பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தால் பிரச்சனைகள் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீ வாய்ப்புகள் மீது கவனத்தை செலுத்து. அப்போதுதான் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்க்கை அங்கு எப்படி என்று உனக்கு புரிய வரும். யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டு சிலரிடம் மட்டுமே பேச்சுக்கோடு. எல்லோரிடையும் அனுபவத்தையும் வாங்கிவிட்டு போ. எல்லோரின் சூழ்நிலையும் புரிந்து கொள்வதற்கு இது உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். யாருடைய துயரங்களையும் கேட்டுக்கொண்டு நீ அறிவுரை கூறிவிட வேண்டாம். ஏனென்றால் அவரவர்களின் சூழ்நிலைகள் அவரவர்களின் எதிர்கொள்வதற்கு மட்டும்தான் அங்கு தயாராக இருப்பார்கள். நாம் ஏதாவது சொல்லி அவர்கள் ஏதாவது நினைத்து செய்வது ஒன்று சொல்வது ஒன்றாக இருக்கும் பொழுது நமக்கான வாழ்க்கையை அங்கு எப்படி தலைகீழாக மாற்றுகிறதோ அதுபோல் அவர்களையும் நாம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். அவரவர் வாழ்க்கையின் முடிவு அவரவரின் கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவரும் ஒரு தெளிவான முடிவைத்தான் எடுப்பார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் அழகுக்கும் நிறத்திற்கும் இங்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படி பார்த்துதான் சில பேர் என் பிள்ளைகளிடம் பழகி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையும் உனக்கு தேவையில்லை. அவரிடமிருந்து நகர்த்து கொண்டே உனக்கான வாழ்க்கையில் நீ செயல்பட்டு கொண்டே இரு. ஒரே ஒரு முறை மட்டும் வாழ கிடைக்கும் வாழ்க்கை இதுதானே. உனக்கு பிடித்த மாதிரி உனக்கு பிடித்தவருடன் வாழ்ந்துவிடு. ஏனெனில் இங்கு யாருக்கும் மறு ஒத்திகை என்பதே கிடையாது. அதனால் நான் சொல்வதை கேள். நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், யாருக்காக உன் வாழ்க்கையை அங்கு மாற்றிக்கொள்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு இங்கு தடுப்பது யாராக இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளை உடைத்தெறிந்து விட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் மிக பெரும் வெற்றி உன்னை தேடி வரும். தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவர்தான் சிறந்த மனிதராக இருக்க முடியும். அப்படித்தான் நீ உன்னை நிலைநிறுத்திக்கொள். எவ்வளவு உயர்வாக நீ சென்றாலும் சரி, பதவி அதிகார போக்கு என்று உன் கையில் இருக்கும் பொழுதும் நீ அங்கு தாழ்ந்து போக விடாமல், நீ உனக்கான குணத்தில் இருந்து மாறிவிடாமல் எப்பொழுதும்
குணத்தை நிலையாக வைத்து கொள்கிறாயோ அப்போதுதான் அந்த வெற்றியை நிலையாக பிடித்து கொள்ள முடியும். வெற்றி பெறுவது இங்கு எளிதாக இருந்தாலும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதுதான் கடினம். அதை எப்படி தக்க வைத்து கொள்வது என்று நீ சிந்திக்கிறாய். அதற்கான ஒரு வழியை சொல்கிறேன், கவனமாக கேள். நீ வெற்றியை பெறும் பொழுது உன் வெற்றியை தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. நீ வெற்றியை பெறும் பொழுது உன் ஆணவத்தையும் கர்வத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. கடந்து வந்த பாதையே காலம் நமக்கு கற்பித்து கொண்டேதான் இருக்கும் ஒரு பாடத்தை. அந்த பாடத்தை மனதோர வைத்து கொள்வதும் அதை நகர்த்தி விடுவதும் உன் கையில் தான் இருக்கின்றது. உன் எண்ணமும் செயலும் தான் உன் வாழ்க்கையாக மாறும். பிறர் உழைப்பில் அங்கு யாருக்குமே நமக்கான ஊதியம் கிடைக்காது அல்லவா? உன்னுடைய உழைப்பில் நீ வாழ்வதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. அந்த அப்படிப்பட்ட உறவுகளை இப்பொழுது நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன். நடப்பதும் நடக்கப் போவதும் ஒவ்வொன்றாக இருக்கின்றதே என்று நீ அங்கு மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு நல்ல நேரத்தை பார்க்கவில்லை. நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று நீ எப்பொழுது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல உன் முகமும் பொலிவு பெறத்தான் போகிறது. எப்படி தெரியுமா? நான் உனக்கான பொற்காலத்தை செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை விரும்பி கேட்டாயோ, யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்டாயோ, அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை உனக்குள் உருவாக்கி தர வந்து இருக்கும் பொழுது, நான் அனைத்தையும் சரி செய்யும் பொழுது, நீ உள்ளத்தால் அங்கு மகிழ்ச்சி பெறும்போது தானாகவே உன் முகமும் பொலிவு பெறத்தானே போகிறது. நம்பிக்கை கொள். உன் வெற்றி உன் வசமாக மாறும் பொழுது உனக்கான வாழ்க்கை உனதாகத்தான் வரப்போகிறது. உனக்கென்ன யாருமே இல்லையே, எனக்காக என்ன விதி எழுதப்பட்டு இருக்கிறதோ என்று நினைக்காதே. உனக்காக இந்த சாய் தேவனால் எழுதப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எண்ணத்தில் என்னை மட்டுமே வைத்துக்கொண்டு நீ பூஜைகளை செய்து கொண்டிரு. உன் மனம் கலங்காது. நீ கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. இந்த சாயப்பனை முழுமையாக நம்பி வலம் வந்த பிறகும் நீ அடிமேல் அடி வைத்த அந்த காரியத்தில் நீ அம்மியும் நகரும் என்பது போல உன் கஷ்டங்களையும் நான் பொறுமையாக உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்காதே. அந்த கஷ்டத்தையும் கடந்து வா. காலம் நகர்ந்து விட்டது என் பிள்ளையே. என் அருள் உனக்கு கிடைக்கும் நல்ல நேரமும் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. வெற்றி உன்வசமாக மாறும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.